நான் அது உண்மையான எனக்குரியது. ஆனால் மற்றது நாமரூபம் அதுக்குரியது அவருக்கு. அதில் இந்த இடத்துல நான் நிறைய பேர் சொன்னோம் மாயாண்ட போட்டு நான் வட்டி விட்டுருவோம். நிறைய பேருக்கு நம்மளோட ஆக்களுக்கு இந்த மாயான்ற அர்த்தமே தெரியாது. அதனபடியாக அந்த நீங்கள் பாவிச்சா அதில் யா மாசா மாயா எது இல்லையோ அது மாயா. அப்போ அதை பற்றியா சொல்கிறீங்க? உலகே மாயம் வாழ்வே மாய, அந்த மாயம் இல்லை. மாயம் என்னண்டா உள்ளது கயிறு நீ பார்ப்பது ஒழுங்கோ பாம்பு, உள்ளது தண்ணி நீ இதை பார்க்குறாய் அலையை பார்க்குறாய், அவ்வளோ. ஆகவே உள்ளதை பார்க்காமல் இல்லாததை பார்ப்பது அதுதான் மாயம். சரியா? அப்போ இந்த நாமரூபம் அலையை உதாரணம் எடுத்துக்கணும். அங்கே இருக்க அந்த அலையில் நாமும் ரூபமும் பேரும் உருவமும் அதுதான் மாயம். ஆனால் மாயைக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் என்ன அடித்தளம் அத்திவாரம் வந்து என்ன சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் ஆதாயம் இருக்க முடியாது. ஆதாரமாகிய தண்ணி இல்லாமல் அலை இருக்க முடியாது. ஆதாரம் தான் உண்மை. ஆனால் நாம் பேருந்துட்டு போடும். அதுதானே இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் எடுத்ததுக்கே காரணம். நம்ம இந்த பெயரும் உருவத்திலேயும் தான் நம்மளோட என்ன மனம் ஒருமைப்பாடும் கவனமும் இருக்க ஒழிய அந்த பெயரும் உருவத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ஆதாரம். இப்போ சவக்காலை 4 சவக்காலே இருக்குது இல்லை, அவங்க எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க இல்லை, வெடியெல்லாம் கொடுத்துறாங்க. அப்போ அதை பற்றி யோசிக்கிறாங்களா? இல்லை இல்லை இந்த கணக்கு. அப்போ அந்த உடம்பு உயிரோடு இருக்கக்குள்ள கூட முடியுங்கோ அது ஜடம்தான். நீ இப்போ சாதாரணம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாய்? அந்த உடம்புக்கு தான் கொடுக்குறேன். 8, 31 யாருக்கு செய்கிறேன் ஒரு அது உயிருக்கு சரிக்கலாம். உயிர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் அது வேறு விஷயம் இல்லையோ. அந்த ஆத்மம் அப்போ கிளியர். இப்போ நம்ம இவர் என்ன சொல்லணும், இந்த பக்கம் பார், அந்த ஆதாரத்தை பார். அதுவும் என்னது, குடம்பை தனித்தோடிய புட்பறந்தற்றே உடம்போடு உயிரினை நட்பு, அழகான திருக்குறள். அதுக்குள்ள குருவி கூடு இருந்து கூடு அல்லது முட்டை கோதன்னு சொல்லுங்கள். தான் இருக்கு எனக்கு நல்லா பார்த்து இந்த பறவை குஞ்சு பொறிச்சோடனே அந்த கூடை அழிஞ்சு விழுந்து இப்படி இருக்கும். அதெல்லாம் இந்த உடம்பு பற்றி. ஆனால் நீ அதுக்கு தான் சொல்லும் அறியாமல் ஒரு உச்சக்கட்டம். இவன் என்னையோட இல்லைப்பா இதை அதுக்குள்ளே என்ன தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம். அந்த சிவன் அந்த பரம்பொருள்ற வெளிப்பாடு அதுதான் என்ன சொல்கிறார். ஸோ நீ அப்படி இருந்தபடியா என்னது, நீ இந்த நாமரூபத்தில் உன்ற என்ன சொல்கிற அதில் நீ கவனம் செலுத்துகிறபடியா அந்த நாமரூபத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சச்சிதானந்தம் அல்லது அச்சிபாதி பிரியத்தை உனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம எதுக்கு இருக்க வேண்டாம், அதுதான் இதை அறியறது தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், நான் பார்க்குற நிஜத்துக்கு வாங்கும். என்ன வாங்கினட்ட சாமி அந்த தலைக்கு மேலாத உணவு நிஜத்துக்கு வாங்கோ, இந்த காலை இங்கே வையுங்கோ, எங்கே வைக்க இப்படி தலைக்கு மேலே வைக்கும். அப்படி தான் சொல்லுவோம். வரும் காலையில் வச்சு கூத்து அடிப்பாங்க. என்ன சொல்ல பாரு என்ன சொல்கிறார், இது எது அதில் நீங்கள் என்ன சொல்லுங்கள், கண்ணால் பார்ப்பது உண்மை. நான் கண்ணால் பார்த்தேன். ஓகே, அதில் சங்கராஜ் சொல்கிறார், எது நீ பார்த்தையா ஆனோடைய தான் அழியும். என்ன யத்ரிஷ்யம் தத் நஷ்யம். நீ பார்க்குற ஆனோடைய சாவும். நம்ம சொல்கிறது எதிர்மாறு இல்லையோ. அதுதான் அதுதான் சிரமம். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் இல்லை எஸ் பார்க்குற இல்லை, அது மட்டும் இல்லை, அதுதான் உண்மை. அதுதானே எவ்வளோ என்னது என்னது இந்த நிஜத்துக்கு வாங்க, உலகத்தை பாருங்க இங்கே இல்லையா. பார்த்துட்டு அரவணைச்சு அதில் ஹார்ட் அட்டாக்காக மாப்பிள்ளை எங்கே கிடக்குற நான் பார்க்க போயிருக்கேன். இங்கே யார் அந்த மாப்பிள்ளை என்ன வருது, உலகத்தை பாருங்கோ காலை இங்கே வைங்க அந்த மாப்பிள்ளை அந்த கிடக்குறார். அவரோட இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ உலகத்தில் என்னடாமா நீ சொன்னேன்னு கேட்கலாம் கேட்பேன் இல்லையோ. உண்மையே இல்லையோ பெரியவாள். ஆகவே அதான் சொல்கிறது, இந்த என்னது அடான தேவாரத்துக்கு வந்து
முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வு. யாரையும் கொண்டம் பண்ணுறதுக்கு இல்லை, இது சத்தியமோ இல்லையோ. நீ சாப்பிட்றாய் இல்லை, அப்புறம் பிறக்க போகிறாய், நீ நரகத்துக்கு போகிற அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் அங்கே பிறந்துட்டா என்ன ஒன்று. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வோயனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருளியவார் ஆர்வருவார் அச்சோ. இந்த துன்பம் தெரியும். அதுலேருந்து தான் பாருங்க, எனக்கு இந்த ஆசிரியர்களுக்காக தான் நான் சொல்கிறேன். துள்ளி திரியும் காலை பருவத்தை என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு வைத்திலேனே தந்தையாய பாதகனே. அப்போ அப்படி அவங்க இருக்கிறது அவங்களோட நேச்சர். அந்த மகான்கள் எல்லாம் இல்லை, அவங்கள எழுப்பி சரியான வழியில் ஒரு ஆசிரியர் செய்கிறதை செய்கிறாங்க. ஏன்னா நல்லா தெரியும் மடுவில் விட போகிறாங்க. அடுத்த பிறகு என்ன வருமோ தெரியாது, ஏது வருமோ அறிகிறேன் அவர்னு சொல்கிறா. இன் செல்ஃப் ரியலைசேஷன் த ரியாலிட்டி அட்ரிபியூட் டு த வேர்ல்டு இஸ் நெகேட்டட். அவ்வளோதான். நீ இந்த ஞானம் வந்த உடனே இல்லை அந்த தண்ணியை பார்க்குறாய், அலையையும் பார்க்குறாய். அலை இருக்கிறதா? இல்லை. இல்லையா? இருக்கிறது. அது நல்ல பாயிண்ட். அது என்ன, இந்த கண்ணை திறந்து பாரு, அலை தெரியுது இல்லையோ, அதானே. அது டபுளாக இருக்கும் நமக்கு. இல்லை அலை இருக்கிறதா? இல்லை. இல்லையா? இருக்கிறது. ஆனால் தண்ணி. அதுபோல் இவர் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு ஆத்மஞானி, ஒரு என்லைட்டன் மாஸ்டர், இவங்களுக்கெல்லாம் என்னது, நீ பார்க்குற நாம ரூபத்துக்கு நீ கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்குறது. அதிலிருந்து தான் கருணை. ஏண்டா உள்ளது அந்த பரம்பொருள் தான். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரிபூர்ண ஆனந்தன். அவங்க இந்த நாம ரூபத்தை பார்க்காத காரணத்தால் ஒருவருக்கு மற்றவருக்கு வித்தியாசத்தை அவங்க பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் இல்லை தின். எங்களோட குருநாதர்னு என்னார், ஐ சோ மை இஷ்ட தேவதா கிருஷ்ணா இன்மை அசாசின் பிக் ஆக்ஷால் அவன் கொத்தினான். இவர் நல்லா அது வின்டரில் பெரிய தலாப்பவுண்ட் இருந்தால் தவறிட்டு, ஆனால் பட்டிருந்தால் கொண்டிருப்பான். அவர் என்ன சொன்னார், என் இஷ்ட தெய்வத்தை யாரில் பார்த்தேன், என் கொலையாளியிலே. எப்படி நான் முடியுமா? பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். ஏன் பகைவன் இருக்க முடியாது. லவ் தை நெய்பர் அஸ் தை செல்ஃப். இப்போ இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு நற்குணங்களும் அந்த அற்புதமான இல்லை எல்லா நற்குணங்களும் இந்த ஞானத்தால் வருது. அதுக்கு எதிரான துர்க்குணங்கள் என்ன எடுத்தாலும் அது இந்த நாமரூபம். இல்லை நீ கிறிஸ்டியன், நீ முஸ்லீம், இதை நான் ஹிந்து, இல்லை பாதி இந்த சண்டை நடக்குது பார்த்தீங்களா, அவ்வளவு அட்டூழியம். இல்லை அதை மான்கள் சிரிப்பாங்க இல்லை அவ்வளோ. அதான் சொல்கிறேன். அவே வேக்கா போதும். என்ன இந்த பேர் உருவத்துக்கு பின்னால் இருந்து நீ 84 லட்சம் பிறவி எடுத்தது போதும். இப்போ நிப்பாட்டு. இது இந்த அறிவால் அஸ்திபாதி நான். அதான் திருக்கண்டா பார்ப்பவர். பார்ப்பவர் நான் இருக்கிறேன். அதான் சத்தியம். பார்க்கப்படுவது எதாக இருந்தாலும் அது சத்தியம் இல்லை. அது பேர் உருவத்துக்குள்ளே வரப்போகுது. ஹீ பிலீவ்ஸ். அதுதான் அது திரும்ப அதான் சொல்லணும். நம்ம கடலண்டா அலை, ஆனால் கடலில் அலை இருப்பது போல, ஆனால் அது படிச்சு தான் ஆகணும். ஹீ ரிமைன்ஸ் அன்அவேர் ஆஃப் த வாட்டர் இன் தேம். நம்மளோட அதே உதாரணம். தண்ணியும் பார்க்கல, அலையை தான் பார்க்குறேன். அலை தான் உண்மைன்னு நினைக்கிறேன். தண்ணியை பற்றி ஒன்றும் தெரியும். அது நம்மளும் அப்படிதான். இந்த ஒவ்வொரு உடம்பும் நிறைஞ்சி மனசில் இந்த இதை தயவு செஞ்சு கண்ணை முடியும். இந்த இடத்துல நான் இந்த கனவும் நனவும் இல்லை அந்த ஆழ்ந்த உறக்கம் அந்த பரம்பொருள்ற துரியத்தில் 3 நிலை. நான் சொன்னேன், இந்த விரால் மீன் அந்த கரையிலேருந்து இந்த கரையிலேருந்து அங்கே போய்கொண்டிருக்கு. அப்போ விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை போய்கொண்டே இருக்கு. அதுதான் இருக்கிறது. இது துரியம். ஆகவே நீ நினைக்கிற இந்த நாமரூபத்தை தள்ளி வச்சு பார்த்தேன்டா, அந்த கனவு எடுத்து பார்த்தேன்டா, இன்னும் இவ்வளோ அறிவு இருக்கிறது. ஒவ்வொரு உடம்பும் சாலிட் கான்சியஸ்னஸ், சாலிட் சைத்தன்யம் இல்லையோ. இப்போ இதை நீ கொண்டு வரணும். அதுக்கு தான் தவம். என்ன அதில் இன்னொன்று, இந்த கனவு கண்ட நான் தான் கனவு கண்ட அத்தனையாயும் இருந்தேன். அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் கூட முடியுங்க
நானே தான் கனவு கண்டேன் நான். அந்த இப்போ இதில் அழகான விளக்கம், நான் ஆழ்ந்து தூங்கினேன். சொல்லுங்க, நான் கனவு கண்டேன், நான் இப்பொழுது இருக்கிறேன். இதில் இருக்கிற நான் ஒரே நான் தான். அப்போ இது திருக்கு விஷயத்தில் விசேஷம் என்னென்னா, நீ ஆழ்ந்த உறக்கத்தில் நீயும் தூங்கியிருந்தால் நான் ஆழ்ந்து தூங்கினேன் உனக்கு தெரிய வராது. ஸோ நீ சாட்சியாக தான் இருந்தாய். இப்போ கனவுல இந்த எழும்பி நான் கனவு கண்டேன் என்று நீ சொல்லக்குள்ளேயே இந்த கனவு அவ்வளவுக்கும் சாட்சியாக தான் நீ இருந்தாய். ஏனெண்டா இந்த குரட்டை விட்டு தூங்குகிற மாப்பிள்ளை கனவை காணவில்லை. கனவுக்குள்ளே வந்த நான் என்று நினைச்ச அவரும் கனவை காணவில்லை. மூன்றாவது ஆள் பார்த்தார். அவர் சொல்லுங்க சாட்சியாக தான் பார்த்தார். ஆனபடி தான் நடந்து அவ்வளவும் தெரியும். இப்போ இவர் சொன்னது அவர் சொன்னது எல்லாம் எனக்கு அப்படி தெரியும். தான் சாட்சியாக பார்த்துருந்தேன். இங்கேயும் அப்படித்தான். அதான் நிறைய இப்போ இந்த தமிழில் வருது, நான் எல்லாம் டவுன்லோட் பண்ணி சொன்னேன் பாருங்க. அவர் சொல்கிறாங்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நடக்கிற அத்தனையும் சாட்சியாக பார்த்துக்கொண்டு, அது உண்ட உடம்பு உண்ட மனது உண்ட புத்தி நடக்கிற அத்தனையும் இல்லை நீ அப்படித்தான் அது ரெண்டுலேயும் இருந்தாய். ஆழ்ந்துரத்துலேயும் நீ சாட்சியாக இருந்த, கனவுலையும் அது உனக்கு தெரிய அடிப்ப விளங்குக்கோள். இது அப்படி தான் நடந்தது இல்லை, அறிவோட பார். அப்போ இங்கேயும் நீ இந்த உடம்பையும் இந்த மனதையும் நான் என்று சொல்கிற நானையும் ஈகோ இல்லை அது சொல்ற பார், நீ பார்க்குறாய். நான் என் நண்பன் சொல்லான், நித்யா நான் சரியான ஈகோயிஸ்டிக் இல்லை, சரியான ஈகோயிஸ்டிக் பர்சன் இல்லை. அந்த ஈகோ கூட அவன் சொல்லுங்க பார்க்கிறான், அதான் உண்மை. ஸோ அப்படி நீ இந்த விழிப்பு நிலையை நீ பார்க்க தொடங்கிட்டேன்னா இவ்வளவு பேர் நாம ரூபம், ஒரு நாமத்துக்கும் மற்ற நாமத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. பார்ப்ப நான் இந்த நாமரூபம் தள்ளி வச்சேன்டா என்ன நடக்குது? நான் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த தூய நான், கனவு இந்த தூய நான் இப்பொழுது உள்ளதும் சொல்லுங்க. அதான் the 5 aspects of an object enumerated in evolution. அதுதான் ஏன் இந்த 5ஐயும் பற்றி சொல்கிறாங்கண்டா, உனக்கு இந்த சத்தியத்தையும் அஸ்திவாதி பிரியம் நாமரூபத்தையும் பிரித்து பார்க்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் அறிவு வருகிறது இல்லையா? அது எது ரியல் எது அன்ரியல். அப்போ அதை பிரித்து பார்க்கக்குள்ள நல்லா தெரியுது. இந்த நாமரூபமும் நம்ம உள்ளவர் நீங்கள் பேரை உருவெடுத்தீங்கன்னா 100 வயது முதல் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நாமரூபம் இருக்கவில்லை, இன்னும் 100 இந்த நாமரூபம் நிச்சயமாக இல்லை போகும். இப்போ கூட கவனம் கேட்கும், இப்போ கூட இந்த விழிப்பில் இருக்க பேரும் உருவமும் கனவில் இல்லை. கனவில் இருந்த பேரும் உருவமும் இப்போ இருக்க பேரும் உருவமும் ஆண்டோரக்கத்தில் இல்லை. எது 3 காலத்திலையும் முக்காலத்திலையும் இல்லையோ அது சத்தியமாக இருக்க முடியாது. இப்போ அதை பார்த்தா கூட இல்லை. இப்போ அப்போ என்ன பாரு, இந்த 5 சொன்னேன்டா நீ அஸ்திவாதி பிரியம் சச்சிதானந்தன் தான். சரி, அப்போ அதை பண்ணிட்டு இதை பார். அடுத்தது இந்த உடம்பு நான் இல்லைன்றது எத்தனையோ காரணம் இருக்குது. அதனால் இப்போ இந்த புத்தகத்தை காசு அவ்வளோ உடம்பை விட்டு அத்தனை பேரும் திரும்ப உயிரோட வந்துட்டாங்க. திரும்ப உயிர் வந்துட்டு அவ்வளோ பேரும் உடம்பை பார்த்தாங்க அந்த கணக்கு. அப்போ இதை நீங்கள் விசாரம் பண்ணாதபடியாக இதே இதில் பதியலை. நம்ம பண்ணுவோமே, என்ன பண்ணணும்? இது பாரு, இது நடந்த விஷயம். இவங்க பெரிய ஆத்மஞானியோ பிரம்மஞ்சம் ஒன்றும் கிடையாது. அவங்க சாதாரண மரணத்தை பற்றி பேச்சு ஒன்று இருக்காங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அது மெடிக்கல் டேர்ம் இல்லையோ, என்ன சொல்கிறது? NDE நான் சொல்கிறேன். இது இவங்களோட மெடிக்கல் கொஞ்சம் உயிர் வந்துடுது. அப்போ என்ன நடக்குது? நீ இதை எதுக்கு படிக்கிறா? ஓஹோ, இவங்க எல்லாரும் தன்னை உடம்பை பார்த்தாங்க, திரும்ப உடம்புக்குள்ள வந்துட்டான். அது வேறு விஷயம். அவங்க ஒருவர் கூட அந்த உடம்புக்குள்ளே வர விரும்பலை. அதுலேயும் உங்களுக்கு திரும்ப இந்த உடம்புக்குள்ள வர விரும்பலை. ஒருவர் விரும்பலை. புளி மூட்டை. ஏன் சொல்கிறேன்டா, இவர் என்ன சொல்கிறார்? இந்த 5 ஏன் சொல்கிறேன்னா, நீ உண்மையில் அஸ்திபாதி பிரியமாகிய சச்சிதானந்தன் தான். நீ இந்த நாமரூபம் கனவில் இருந்த மாதிரி இருந்துட்டு போட்டு ஓகே.
தேங்க்யூ. நீ இது சாதாரணமாக வராது. இந்த இடத்துல சங்கராச்சாரியர்கள்லாம் சொல்கிறாங்க, விவகாரத்தில் இப்போ நீங்கள் இருக்கக்குள்ளே இதெல்லாம் பாவனை வந்து கதையாது. இதெல்லாம் நாம ரூபம் அங்கே போய் மகேஸ்வரம் அங்கே சொல்ல போகிறேன் நாளைக்கு இல்லை, இதெல்லாம் சச்சிதான் தான் உண்மை. நோ இது விசாரம். சொல்லுங்க, விசாரம் பண்ணி நீ அறிந்துகொள், அவ்வளவுதான். வெளிநாடு நடக்கக்குள்ள சாதாரணமாக எல்லாம் நடக்கும். என்னடா உங்களோட கேள்வி பதில் கிடைச்சில்லை அந்த பகவத்கீதையில் இருக்கா? பாருங்க, அதான் பகவத்கீதையிலே கண்ணன் சொல்கிறான், ஒருவரையும் டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்கள பரிணாமத்தை போக்கணும், நீயும் அவங்க செய்கிறதெல்லாம் செய்து உற்சாக போட்டு கொண்டு இருக்கு. பியூட்டிஃபுல். பார்த்தீங்களா, ஒரு கேட்ட கேள்விக்குன்னா பதில். சாமியார் 9 மணி தாளும்புறேன்டா, இவங்க 12 மணி கிளம்புவாங்க இல்லையோ? இவங்கெல்லாம் 3:30 மணி கிளம்புறேன்டா. நான் ஃபோன் பண்ணுறேன், நான் 3 மணி கிளம்பிட்டேன், 1:30 மணி வலிக்கு முடிஞ்சலோட. என்னது? எஸ், பெரிய எல்லாரும் செய்கிறாங்க, நான் பார்த்தேன். இப்படி கேள்வி இப்போ அங்கே இருக்கிறது. அப்போ என்னது? ஆகவே நீ விசாரம் பண்ணு. இந்த உடம்பு இல்லாமல் இருந்து இல்லாமல் போகுது. ஆனால் நான் இருக்கிறேன். திருக் பார்ப்பவன் நான் இருக்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து அவங்களோட உடம்பை சொல்லுங்க பார்த்தாங்கோ. இப்போ நான் பாரு இந்த உடம்பு, ஆனால் அவங்க விசாரம் செய்கிறது அந்த ஐடியாவே இல்லையே. நானண்டா அந்த உடம்பு எடுத்துட்டு வந்தோடனே நான் அங்கே நிற்கக்குள்ள சார் ஆமாம் கிளியர் எச்சரிக்கை. அப்போ என்ன சொல்கிறா? இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டெப்பு கூட. இந்த அலையை உதாரணம் எடுத்துக்கொள்ளும். இந்த அலைக்கு பேரும் முடியுங்க உருவமும் இருக்கிறது. அதை நீ தண்ணியாக பார்த்தா அந்த பேரும் உருவமும் கூட முடியுங்க தண்ணியே தான். சார் வெரி கிளியர். அது சொல்லிக்கோங்க, கவனம் கேட்கணும். ஆகவே இந்த கனவில் இருந்த பேரும் உருவமும் நான் நீ இல்லை, அது அந்த தைஜசாவாகிய சைத்தன்யம்தான் அந்த நாமரூபமாக முடியுங்க தெரிந்தது. ஆகவே நாமரூபம் கூட நீ எடுக்க, இப்போ அலையை நான் சொன்ன மாதிரி அலையிற நாமரூபத்தை எடுத்து வச்சு போட்டு அஸ்திவாதி பிரியத்தை பார், சச்சிதான் முடியுமோ? நோ. அதுதானே மகேஸ்வர பூஜை எல்லாம் செய்கிறானா தானே. இந்த உடம்பு கூட நீ நினைக்கிற மாதிரி உடம்பு அல்ல. நான் இப்போ படித்த விஞ்ஞான முறைப்படி நம்மளோட கண் உண்மையிலேருந்து 9% தான் பார்க்குதான் உள்ளதை. எவ்வளோ வீதம்? அப்போ 91% உள்ளதை உன்னை கண் பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க. நான் கண்ணால் பார்த்தேன். இப்போ உண்மையில் என்ன போனால் அதான் அங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ரைட் ஐ போனே ஸ்பெஷல் கன்சல்டன்ட் அவள் வந்து சொன்ன இதுக்கு சொல்லிவிட்டோம், இந்த ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு, அது பிளட்லெஸ் ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு, இந்த கண்ணாடிக்கு சொல்லிக்கொண்டே இருக்கான். அப்போ எனக்கு பக்கத்தில் சாமி இருக்கார். அதில் இந்த ப்ளூரே இந்த கூட என்னது என்ன கூட லென்ஸு ப்ளூரே. எனக்கு ப்ளூரேண்டா உண்மையாக தெரியும் என்னன்னு இப்போ தான் தெரியும். இல்லை அவர் சொல்கிறேன் தட்ஸ் குட், 30,000 ரூபா ஓகே. அப்போ அடுத்த முறை விலகி போச்சு. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் ப்ளூவும் ஷைனிங்காக இருக்க ஒழிய உண்மையை நான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்கணுன்னே என்ன எல்லாம் இப்படி கமகமன் இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. ரெண்டுலேயும் ப்ளூ ரே இந்த கண்ணில் என்ன லைட் ப்ளூவும் ஒளிமயமாக இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்டா, உண்மையில் உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியாது. ஆனால் நான் எடுத்து இந்த அஸ்திபாதி பிரியத்தை பார்க்குறேன். அதான் உண்மை. நான் இருக்கிறேன், நான் இருப்பது எனக்கு தெரியும், நான் ஆனந்தமயம், எனக்கு என்ன நான் ஐ லவ் மை செல்ஃப். எஸ் சரியானே. இது கண்ணாடி மாற்ற எனக்கு இந்த கண்ணாடி போட்டிருக்கேன் கீழே வச்சேன் மஞ்சளை தெரியும் மாட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஏன் எனக்குள்ளே ப்ளூ ரே இருக்குது, அது இந்த கண்ணாடியில் படவும் இதுக்குள்ளே கொஞ்சம் ப்ளூ ரே இருக்குது போல் இருக்குது. அதை டபுளாக பெரிய சிரமமாக இருக்குது. உண்மையை சொல்கிறேன். அப்போ எது உண்மை? சரி. ஆகவே இந்த நாமரூபம் இந்த உலகமெல்லாம் இல்லை கண்ணாடி மாற்றிக்கொண்டே இரு. ஒவ்வொரு கண்ணாடிக்கும் தக்கன மாதிரி வியூ மாறும். ஒவ்வொரு உண்ட தலைக்குள்ளே இருக்க எண்ண தக்கன மாதிரி இந்த ஒப்பீனியன் மாறும். சிக்கலையே
அதுலேருந்து எங்களை சுவாமி வெங்கடேஷன் ஆத்மா சொல்லுவார். அது சொல்லுவார், ஒரு கூட்டத்தினி போயிருக்கிறேன் இல்லை, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீ சொல்கிற என்ன பெக் டு டிஸ்அக்ரி அப்படி இருக்கா, சரிதானே? ஐ பெக் டு டிஸ்அக்ரி என்ன அவன் சொல்கிறேன், அப்படி என்ன சொல்கிறேன், அது ஒப்பீனியன் தானே, இது மை ஒப்பீனியன் இல்லை. அடுத்த வாரம் சொல்கிறார், தேங்க்யூ ஏன் அந்த ஒப்பீனியன் உண்டு ஒப்பீனியன் இல்லை. அந்த உலகத்தில் நடக்க அவ்வளவு குழப்பத்துக்கு பேர் சின்ன அந்த சண்டை பாருங்க, என்ன கன்ஃபியூஷன் பாருங்க. அங்கே உண்மை, கருணை, அன்பு, அந்த அவ்வளோ இந்த உயிர்கள் கஷ்டப்படுது அப்படி ஒரு பேச்சும் கிடையாது. போடு பொம்பு சரி எனக்கு அது விளங்குறதப்பா. அந்த மகான்கள் எல்லாம் இல்லை, காலடி மின்னலோ காசுமத்தா சிக்கினோ பவன், எத்தனை உயிரோட எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு அது தெரியும். அதை போடுறாங்க இல்லை, பார்த்தீங்களா? உனக்கு என்ன இருக்குது, ரெண்டு பக்கம் அது மனுஷன். ஆனால் இந்த ஞானம் வந்த உடனே இல்லை, கருணை, அன்பு, தியாகம், எல்லா நற்குணங்களும் தானாகவே நீ ஒரு முயற்சி செய்ய வேண்டியது. அதுதான் அவங்களோட மகான்கள் இல்லையோ, என்ன சொல்கிறார்? ஸோ உண்மையிலே இந்த நாம ரூபம் சச்சிதானந்தமாக இருக்கபடியால் அது விளங்குவோம். அதான் சொல்லுவார். இப்போ கனவு நான் உதாரணம் எடுத்தேன், அங்கே நாமரூபம் இருந்தும் அந்த நாமரூபம் என்னது சச்சிதானந்தமாக தான் இப்படி இருந்தது. இப்பொழுதும் அவனது திருலீலை, அவரே தன்னை அதான் அஜாயமானோ பகுதா விஜாயத்து, இது புருஷ சுத்தத்தில் நிறைய கோட் பண்ணுறாங்க. அந்த பிறப்பே இறப்பில்லாத அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வது, நீங்களாக நானாக இவராக வர, அதே தான் யாரு அந்த சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. ஆகவே நாம் உருவம் முடியுங்க இல்லை, பியூட்டிஃபுல். அலைக்கு நாம் உருவம் இல்லை, இல்லையோ இருக்கிறது, அதை விடக்கூடாது. அது சச்சிதானந்தமாக முடி இருக்குது. அதான் அந்த இடத்துல தான் அதான் சொல்கிறேன். நான் இந்த ஏன் இந்த உதாரணம் எடுத்து அந்த உடம்பு உதாரணம் இல்லை, அவங்க எந்த கண்ணை கொண்டு பார்த்தாங்க, அது வருதுனால இல்லை, அது சொல்கிறாங்க நாட் பை மை ஐஸ். ஹியரிங் இன் த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் கேன் அப்பரண்ட்லி பி கோல்டு. அதான் நான் கேட்குறேன் பார்க்குறேன்னு சொல்கிறேன், ஆனால் கண் இல்லையா அவங்களுக்கு, அதெல்லாம் அங்கே கிடக்குது. எப்படி பார்த்தான்? அதெல்லாம் இருக்குது. ஐ குட் சி பீப்புள் ஆல் அரவுண்ட். அந்த அந்த உங்களை இதில் அவன் நிற்கிறான், அவன் இதை பார்த்து கொண்டு இருக்கேன். ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வர் சேயிங். அவங்க என்ன சொல்கிறாங்களே எனக்கு விளங்குது, பட் ஐ டென்ட் ஹியர் தெம். நான் அவன் சொன்னதுனே கேட்கல, அவங்களோட வார்த்தை கேட்கல. அப்போ என்னது audible, like I am hearing, it was more like knowing what they were thinking exactly. அவங்க என்னன்றது எனக்கு தெரியுது. ஓகேப்பா, இந்த கனவுல நீங்கள் பார்க்கலாம், இந்த கனவு பார்த்தவருக்கு அவர் என்ன நினைக்கிறார் ரெண்டு தெரியாது தெரியுது. அதில் நம்ம இது நீங்கள் என்ன சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் பீயிங் சத்தம் சொல்லுங்க. Yes, we are spiritual being